விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை சதுர்த்தி திதி. இன்றைய சிறப்பு. இன்று அருகிலுள்ள விநாயகர் ஆலயத்தில் மாலை பொழுதில் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் செய்து வணங்கினால் சகல சங்கடங்களும் தடைகளும் சிக்கல்களும் தீரும். ஆகையால் இன்று சங்கட சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் பெருமானுக்கு மாலை சாற்றி அபிஷேகம் செய்து ஆராதனை செய்யுங்கள். இன்று பூச நட்சத்திரமும் திங்கட்கிழமையும் கூடிய நாளாக அமைந்துள்ளதால் அருகில் உள்ள சிவாலயத்தில் சென்று அனுஷ நட்சத்திரக்காரர்களும் பூச நட்சத்திரக்காரர்களும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் சிவனுக்கும் அங்குள்ள நகரத்தில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கும் அர்ச்சனை செய்து அனுகிரகம் பெற்றால் மிகவும் நன்று. அதேபோல் வராகி தேவியை நமஸ்காரம் செய்தாலும் மிகவும் பஞ்சமி திதி என்று சிறப்பாக அமையும், நாள் சிறப்பாக அமையும். இன்றைய ராசி பலனை பார்ப்போம். மேசராசி. மேசராசி இன்று சற்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. சந்திரன் 4ஆம் வீட்டிலும் 7 சனியும் நடப்பதால் அலைச்சல்கள் வீடு சம்பந்தமாகவோ அல்லது வாகன சம்பந்தமாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதனால் மிகவும் அலைச்சல் ஏற்படும். இதை தவிர்க்க விநாயகரை நமஸ்காரம் செய்யவும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று ஏற்றம் தரக்கூடிய நாளாக இருப்பதால் முயற்சிகள் மேற்கொண்டு அன்றாட பணிகளிலும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். பரணி நட்சத்திரக்காரர்கள் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காரணத்தினால் அன்றாட அலுவலர்களை சற்று கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுத்துங்கள். ரிஷபராசி. இன்று சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் நாள் அமைந்துள்ளதால் எல்லா வேலைகளையும் விரைவாக முடிப்பீர்கள். ஆழ்ந்த சிந்தனை கொண்ட மனோட்டமும் உடையதால் எல்லா வல்ல விநாயகரை வணங்கி உங்களுடைய நாட்களை இன்று துரிதப்படுத்துங்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களும் மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் பலனளிக்கக்கூடியதாக அமையும். விறுவிறுப்பும் சுறுவிறுப்பும் மிகுந்துள்ளதால் அதிக நன்மைகள் ஏற்படும். வருவாய் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. செல்வங்கள் சேர்க்க அதிக நன்மை தரவும் இந்த நாள் அமைதியாக உள்ளது. ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். ஆகையால் முயற்சிகளை தவிர்க்கவும். மிதுன ராசி. மன அமைதியும் பொருளாதார நிலைமையும் மேம்படக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. இதில் மிருகசீஷம் சுபிட்சமாகவும் பொருளாதார அபிவிருத்தியும் அதிகரிக்கக்கூடிய நாளாக உள்ளது. திருவாதிரை சற்று நிதானம் தேவை. புனர்பூசம் அபிவிருத்தி அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. கடகராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசியிலே சந்திரன் அமைந்துள்ளதால் எண்ணங்கள் கடல் அலை போல் அலைப்பாயும். அதையால் நிதானம் தேவை. புனர்பூசம் ஆயில்யம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் இன்று நல்ல வருவாய் பெருகவும் மன அமைதி பெருகவும் வாய்ப்புகள் அதிகரித்துள்ளது. பூச நட்சத்திரக்காரர்கள் அருகிலுள்ள சிவாலயத்துக்கு சென்று சிவனையும் சனீஸ்வர பகவானையும் மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். வெற்றிகள் தரக்கூடிய நாளாக அமையும். சிம்மராசிரியர்களே, இன்று சந்திரன் 12ஆம் வீட்டில் அமைந்துள்ளதால் எடுத்த வேலைகள் எல்லாம் அதிக நேரமாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புள்ளது. மக நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சிறப்பாக அமைந்துள்ளது. கன்னிராசிரியர்களே, இன்று சந்திரன் 11ஆவது வீட்டில் அமைந்துள்ளதால் லாபஸ்தானத்தில் அமைந்துள்ளதாலும் இன்றைய நாள் முழுவதும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உற்றார் உணவர்கள் நண்பர்களுடன் கூடிய குதூகலங்களும் ஏற்படும். அதில் அமைந்துள்ள எல்லா நட்சத்திரங்களும் உத்திரம் அஸ்தம் ஆகிய நட்சத்திர பேரும் புகழும் பெற வாய்ப்பு அதிகரித்துள்ளது. துலா ராசி. இன்று சிறப்பான நாளாக அமைந்துள்ளதால் அருகிலுள்ள ஆலயத்தில் சென்று தெய்வ வழிபாடு மேற்கொண்டால் சகல காலங்களிலும் வெற்றி உண்டாகும். சித்ராய் சுவாதி 2 நட்சத்திரங்களுக்கும் சிறப்பான நாளாக அமைந்துள்ளது. அதிக முயற்சிகளை செய்திருந்தால் மேற்கொண்ட பெருக செல்வம் பெருக அதிகரிப்பு வாய்ப்புள்ளது. அனுஷராசி. இன்று சிறப்பான நாளாக அமைந்துள்ளது. மன மகிழ்ச்சியும் சந்தோஷம் கூடிய நாளாக அமைந்துள்ளது.
அதிக நபர்கள் உங்களுடைய கவனத்தை ஈர்ப்பார்கள். விசாகம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான நாளாக அமைந்துள்ளது. அனுஷ நட்சத்திரக்காரர்கள் இன்று அருகிலுள்ள சிவாலயத்தில் திறந்து சிவன் பெருமானையும் சனீஸ்வர பகவானையும் வணங்கி பிரீத்தியை மேற்கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, இன்று சந்திரன் அஷ்டமத்தில் அமைந்துள்ளதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். மூலம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் அலைச்சல் உங்களுடைய வேலைகளை முடிப்பார்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அலைச்சலால் சற்று சமப்படுவார்கள். மகர ராசி நேயர்களே, ஒன்று சந்திரன் 7ஆம் இடத்தில் அமைந்துள்ளதால் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையும் நண்பர்களுடைய அதிக உறவும் பாலமாக அமையும். அவிட்டம் இன்று நாள் சிறப்பாக உள்ளது. திருவோணம் மற்றும் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மிகுந்த செல்வாக்கு ஏற்படக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. அவிட்ட நட்சத்திரக்காரர்களை இன்று சந்திரன் 6ஆம் வீட்டில் இருப்பதால் பேச்சில் நிதானம் தேவை. பயணத்தில் நிதானத்துடன் செயல்பட்டால் சண்டை சச்சரவுகள் குறையும். அவிட்டம் சதயம் பூராட்டாதி ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக அன்றாட பணிகளை மேற்கொண்டால் சிறப்பாக அமையும். மீனராசிரியர்களே, இன்று சந்திரன் 5ஆம் வீட்டில் அமைந்துள்ளதால் பிள்ளைகளால் உங்களுக்கு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகுந்த செல்வங்கள் சேரக்கூடிய வருவாய் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைந்துள்ளது.